10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட் ஆகி போச்சுப்பா போங்க முடிஞ்சது. 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 60 ரூபாய் 20 ரூபாய். எப்படியாவது படம் பார்த்துட்டு தான் போனோம். இப்ப யார் உனக்கு டிக்கெட் கொடுக்கற நிக்கிறா? பச்சிங்க டிக்கெட்டுக்கு அலைது போல இருக்கேன். பறக்கிறதுக்கு முன்னாடி அமுக்கணும். என்ன பண்ணலாம்? 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய். என்னடி இவ 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்னே விக்கிறான். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 40 ரூபாய் டிக்கெட். பிரதர் டிக்கெட் வேணுமா? 20 ரூபாய் டிக்கெட் 20 பிரதர் டிக்கெட் இந்த ஷோக்கு தானா? பின்ன நான் நேத்து டிக்கெட்டா விப்பாங்க. எத்தனை டிக்கெட் வேணும்? இல்ல நாங்க 5 பேர் வந்திருக்கோம். டிக்கெட் இருக்கா? என்கிட்ட 4 டிக்கெட் தாங்க இருக்கு. எங்களுக்கு 5 டிக்கெட் வேணுமே. 4 தானே இருக்கு. என்னடி பண்றது? சரிடி நீங்க 4 பேரும் போய் பாருங்க. நான் ஃபேமிலியோட பாத்துக்கறேன்டி. ஆமாண்டி அவ ஃபேமிலியோட வந்து பாத்துக்கோடி. ஹலோ மிஸ்டர், டிக்கெட் மட்டும் கொடு. நோ கமெண்ட்ஸ். காஸ்ட் ப்ளீஸ். கொடு. என்னடா இது இவ்வளவு இருட்டா இருக்கு? நம்பரே தெரிய மாட்டேங்குது. பணத்தை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, நம்பர் தெரியற மாதிரி பல்பு மாட்ட மாட்டேன்றானுங்களே. இருங்கடா உங்களை வெளில வச்சுக்க. மாமி ஆளை மாத்திட்டீங்களா? ஓ குடும்பத்துல குழப்பம்தான். மேடம் சீட்டை மாறுறீங்களா? மேனேஜர் ஏசிய போடப்பா. ப்ளீஸ், நாங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அந்த சீட்ல உட்காந்துக்கிறீங்களா? ஒன்னா வந்தா பிரிய மாட்டீங்களா? யோ உட்காரியா. சாரி சாரி. பாத்தீங்களா உங்களால எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு. தயவுசெய்து மாறி உட்காருங்க மேடம். சீத டிக்கெட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன் சார். ஐயோ நீ அக்கா தங்கச்சியோட பிறந்ததுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. நாங்க அக்கா தங்கச்சி தான் பேசிட்டு இருக்க. நீ ஏன் மாமச்சர் நினைச்சுக்கிற? நீ உருப்படவே மாட்ட. நீ உருப்பட்டுக்க. ஏங்க நம்ம சீட்ல உட்கார நம்ம நாட்டு உரிமை இல்ல பாத்தீங்களா? ப்ளீஸ் மாறுங்க. தூரம் ஒண்ணும் இல்ல சார், அங்கதான் பக்கத்துல தான். அங்கனே நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா தூரம் இல்ல உங்களுக்கு. ப்ளீஸ் எழுந்திருங்க மேடம். 20 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுக்கும்போது நினைச்சேன் பாருது. ஹார்ட் படத்துல காமெடி முடி வந்தா சிரிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏச்சில தூங்கத்துக்காகத்தான் மாமா இந்த டிக்கெட்டே ஒதுக்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, காட் பிளஸ். ஆமென். இன்னைக்குள்ள டீ கொண்டாந்துருமா? அடேங்க அப்பா, எரிச்சிடாத. அதுல குறைச்சல் இல்ல, ஆட்ரா பூசாரின்னு நானா. பரவாயில்ல சார், நீங்க நல்ல காமெடியா பேசுறீங்க. தேங்க்ஸுங்க. யாரோட நல்ல காமெடியா பேசுறாருங்க. தேங்க்ஸ். என்ன மோந்து பாக்குறீங்க? இது கார்பரேஷன் வாட்டருங்களா? ஆமா. ஃப்ளவர் பாம் மாத்தாடிக்குது. சார் என்னமோ பிசினஸ் பண்றதா சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? அதான 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் டிக்கெட்டா? அதான புக்கிங்ல கையில போட்டு இந்த ரயில்வே டிக்கெட்டுங்க. டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. நீங்க ஃபேமிலியோட ஏதாவது ஃபாரின் போறனா கூட மாப்பிள்ள அரேஞ்ச் பண்ணுவாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த கர்ச்சி போட்டு இடம் முடிச்சு டிக்கெட் போட்டு. நம்ம தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் பார்த்தானே மாமா நம்ம செமித்திய மாட்டி விட்டானே. இது என் யங்கர் சிஸ்டர் சுமதி சார். she is doing a second year BSc mathematics. நம்ம வீட்லயே ரொம்ப நாளா வேலை செய்யுங்களா? என் தங்கச்சி சார். ஹலோ சிஸ்டர். ஹலோ. அவள சிஸ்டர் தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? அதான் இப்ப சொன்னாங்கல்ல. சார் எங்க வீட்ல தங்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன கண்டிஷன் தான். உங்களுக்கு மேல தங்கறதுக்கு கட்டில் சேர் எல்லாமே இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது வாடகை கேப்பீங்களா? சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி. அப்புறம் 1ஆம் தேதி கரெக்ட்டா கேட்காமலே வாடகை கொடுத்துடணும். அதெல்லாம் மாப்பிள்ள கரெக்டா கொடுத்துறாரு. ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்டை பூட்டிடுவோம். ஐயோ, வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிற வீடு இல்லைங்களா? அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்து மாப்பிள்ளையே போட்டிடுவாரு. அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும். ஐயா, மாப்பிள்ள 6 மணிக்கே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னங்க 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற நேரமாச்சே. அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும். ஆமா ஆமா. தாத்தா, ஓ நீங்க குழாயில தண்ணி அடிக்கிறது சொன்னீங்களா? ஆமா, நாங்களும் அதான் சொன்னோம். எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சரி, 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுக்கணும்? கொடுங்க. ஐயோ மாமா, பணம் தான் நம்ம கொண்டு வரல மாமா. நாம கொண்டு வரலையா? நாங்க கொண்டு வரலையா? நீ வேற நான் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன். நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா. நான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன், நமக்கு அசிங்கமாயிரும்ல. அட காட்டி கொடுக்குறவளா இருந்தா அப்பவே காட்டி கொடுப்பால.
ஓ அவங்க வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு வந்திருப்பா நீ எங்க காட்டி கொடுத்துட்டு அவன் பயந்துருப்பா ஆமா கரெக்ட். மாப்ள அவ அடிக்கடி வீட்டுக்கு தெரியாம சினிமாக்கு போற பொண்ணு. நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் விக்கிறவன். 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன்? உனக்கு மேட்ச் ஆன முடியாதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியா நான் கவுந்தா போதும், உனக்கு கமிஷன் வரணும் அவ்வளவுதானே? மாப்ள அந்த சிறுசு நல்லா கும்முனுக்குதுல. இல்ல வயசுக்கு மீறி இந்த வளர்ச்சின்னு சொன்னேன். விட்டனா அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு. தண்ணி வாங்கி கொடு மாப்ள. அதான் கமிஷன் கிடைக்குதுல, வாங்கி கொடு. மாப்ள நான் பைய ரூம்லயே வச்சுட்டு மாப்ள. நீ எப்ப பையில காசு வச்சிருக்க? இங்க இருக்குல்ல, வா போலாம். மாப்ள அது செல்ல கிழிஞ்சு நோட்டு. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கும்மாலம் போட போற கடவுள கடவுள ஏ கடவுள பி கடவுள கடவுளை கின்சில் வச்சு கூப்பிட்டுறீங்க. ஒழுங்கா பாருங்கடா. யோ என்ன எங்க சத்தம் வளவலன்னு பேசிக்கிட்டு வந்தமா குடிச்சோமா போனோமான்னு இல்லாம போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம். ஆமா அது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பார் அட்டாச் ரெஸ்டாரண்ட் நடத்துற போலீஸ் வைக்கிறது சுண்ட கஞ்சி பேசுற ஐஸ் பிள்ளைகிட்ட என்னையா பத்தி பேசுற? தண்ணி மாப்பிள அது ஆத்தான்னு நினைச்சிட்டேன். போயா மாப்பிள உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு மாப்பிள. ஏன் இல்லைன்னா ஜெயில பாத்ரூம் சைஸ்ல 6க்கு 6 செல் இருந்தவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா? மெதுவா பேசியா? ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வேணா கீழே கிழமை இருப்பான். அவன் காதுல போய் சத்தமா சொல்லு, மரியாதையா இருக்கும். இதனால உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்ட வை மாப்பிள. ஆமா நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதானே வேணாங்கிறது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, ஏதாவது தப்பு தண்டை நடந்துட்டு போது வேணாம். ஏன் சிரிக்கிற? மாப்பிள என் முகர கடை பாரு, அதுக்கெல்லாம் என்ன ஒரு மனித ஜென்மமாவே மதிக்காது. நான் முயற்சியே பண்ண மாட்டேன், கவலைப்படாத. நான் இங்க தங்கன்னா டெய்லி உனக்கு ஒரு குவார்டருக்கு பரிசு இருக்காது. ஏன் டென்ஷன் பண்றேன்? ஐயா உள்ள பையா சும்மா வாயனா. நீங்க ஐயோ நான் நிரந்தரமா எங்கெல்லாம் தங்க மாட்டேங்க. இன்னைக்கு முதல் நாள் தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி. பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, ஒரு பொட்டலம் தயிர் சாதம் வாங்கி வச்சிருக்கோம். ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடுவோம். என்னது கழுத்து கர்ச்சிப்ப? ஐயோ இது காலல அழுக்காகாம இருக்கு. சரி சரி எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம், பலகாரம் கொடுத்து போலான்னு வந்தோம். குடுமா கொடுங்க. ஐ முறுக்கு நல்ல காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொன்னோம் இல்லைங்களா, இதை கடிச்சிட்டே சாப்பிடுவோங்க. சரி சரி வார பாட்டி குட் நைட். நைட் நைட் குட் நைட். தயிர் சாதம் சாப்பிடுங்க. போயிட்டேன். ஐயா பாப்ல சின்ன பாப்பா பாக்க நல்ல பழியன்னு இருக்குல்ல. இருந்துட்டு போகுது. என்ன இப்ப? இல்ல ஒரு குத்து மதிப்பா பாப்பாவுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 16. யோ இதுக்குதான் உங்களால இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. ஒழுங்கு மரியாதை குவார்டர் குடிச்சிட்டு ஓடி போயிரு. என்ன மாவளம் நீ? யோ வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? சரி வயசுக்கு தகுந்தபடியா பேசுவோம். அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? யோ உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயி போச்சா? சட்டை வாங்க தாத்தா வந்துட்டாரோ? நான் வரத்துக்குள்ள குடிச்சு கிடிச்சிட போற. பாட்டில் அங்கேயே வை. நீங்க எங்க இங்க வந்தீங்க? போட்டுறதா இருக்கு, போடும்பாகவே வந்திருக்கேன். காந்தி உடனே வந்திருக்கேன். போங்கடா போங்கடா போங்கடான்றல. அவளே கட் பண்ணிடாத. என்ன? வாங்கடா 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 வாங்கடா. ஐயோ பாவம் ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்டானுங்க. போங்கடானா எங்க போய் குடிப்பானுங்க? யோ சும்மா உங்களெல்லாம் போக சொல்ல வெளில. நம்ம கிட்ட இருக்கிற 2 பேரும் பத்தாது மாப்ள. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டோம். டேய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கணும், நாளைக்கு வரக்கூடாது. வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி வேற இருக்கு. டேய் உள்ள போய் டீசெண்டா லைட் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கணும். பாட்டில கூட பாட்டில கொடுத்துட்டு போடா. கோடு வாங்கிட்டு வந்த வேண்டாம். அவனுக்கு அப்பாண்டா போட்டு வாங்க. நீ என்ன பெரிய நெருப்பு இருக்கு. என்ன பேசினாலும் பேச கேவலம் வாடகைக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்டவாளுக்கு வாடகை கொடுப்பாளோ? அவ மூஞ்சில ரவுடிஸ் எழுதி விட்டுருக்கோம். வேண்டாண்ணா அங்க போகாதே, அவள்லாம் குடிச்சிருக்கா. சும்மா நிறுத்துறி. நடு ராத்திரில வந்து கலாட்டா பண்ற. இவாள போலீஸ்ல கொடுக்க வேண்டாமா? லாரியில் அடிபட்ட எரும மாதிரி கிடக்குறது. எனக்கு நடி பயம். தட்டி கேட்க போற நியாயத்தை. ஏண்டாப்பா கும் மினிட்ல வந்து இப்படி கூத்தடிக்கிறே, இது உங்களுக்கே நன்னா இருக்கும். நீ யாரு அதை கேட்க? என்ன அவ மிரட்டுறா? நீங்க பாத்துட்டு சும்மா இருக்க.
ஜாஸ்தி பேசுனா மூச்சு வரதுக்கு மூக்கு இருக்கு போ என்னடா பண்றீங்க போய் பாரு புரோக்கர் உன்னை நம்பிதானே வீடு கொடுத்தேன் நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறியா என்னது கூத்தடிக்கிறமா நாங்க என்ன அவுத்து போட்டு டங்கு டங்குன்னு ஆடுறவன் பொம்பளைகிட்ட மரியாதை பேசுறான் என்னடா நான் உங்ககிட்ட பேசலடா வாடா. இந்த புரோக்கர் நாய்கிட்ட பேசுறேன் சரிப்பா பேசு. நாங்க நாய்தான் நீங்க எல்லாம் மனுஷங்க தானே என்னையா ராத்திரில குடிச்சு கலாட்டா பண்றீங்களே உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன காரண பண்ணாங்க ஏதோ குடிச்சிட்டு ஜாலியா இருந்தான் அதுக்காக நீ யார் என்னது நீ யாரா இது ஏன் வீடு இங்க நீங்க கலாட்டா பண்ணா நாங்க கேட்காம வேற யார் கேக்குறது ஓ நீ அப்படி வரேன் நீ நான் எப்படி வரேன் பார் நான் உங்க பாட்டிகிட்ட பேசிக்கிறேன் டார்லிங் இது உங்க வீடா ஆமா ஆ? இந்த வீட்டு மேல கேஸ் நடந்துட்டு தெரியுமா என்ன அவங்களுக்கா உங்களுக்கா இன்னும் முடிவு ஆகல முடிவு ஆனாதான் உங்க வீடு சூப்பர்ரா மாமா எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும் இப்படி வெள்ளங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டா நிச்சயமா பேசுறீங்களா நீங்க இந்த பாரு உனக்கு நான் வாடகை கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது கோர்ட்ல கட்டிக்கிறா முடிஞ்சா நீ அங்க கலெக்ட் பண்ணிக்க அட பாவிகளா வந்தீங்களா நாங்க கோர்ட்லயே கட்டுவோம் புரிஞ்சுதா எங்களை டிஸ்டர்ப் பண்ண போய் கலந்து போங்க யோ தாய் பத்திரத்தை சைதாப்பேட்டை கோர்ட்ல வச்சுட்டு ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு மறுக்கியா பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும் பெரிய தலைக்கு குறி வைப்போமா ஒரு பக்கம் கேள்வி இன்னொரு பக்கம் பதில் இங்க தத்துவம் கோபம் படி சிரிப்பு நிதானம் அது இது எல்லாம்